வணக்கம் மக்களே. டக்குன்னு ஏதாச்சும் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 பொருளை வச்சுட்டு வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சிட திரும்ப திரும்ப செய்ய தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டானது அவல் அல்வா தாங்க. ஸோ இதுக்கு தேவையானு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ரெட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம். ஃபஸ்ட்டு ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் இந்த அவல் போட்டு நல்லா சூடு ஏறுற தன்மை வரைக்கும் வதக்கலாம். சரி, நல்லா இது போல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா சூடு தன்மை வந்துடும். இங்கே பாருங்கள், உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடானாலே போதுமானது. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மிக்சரில் ஆட் பண்ணி அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது, கொரகொரப்பாக இருக்கணும். ஸோ இது போல். ஸோ அதே தவாவில் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் நல்லா சூடானதும் உங்கள் கிட்டே இருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் பாதாம் ஆட் பண்ணுறேன். இந்த நெய்யில் நல்லா பாதாம் செவந்ததும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி அதை செவந்ததும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அவலை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை அவல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்கிறேன். நீங்கள் ரெட் கலர் இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்யலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அந்த நெய்யோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த நெய்யோடு சேர்ந்து. இதில் நான் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு இந்த பாலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அவலும் அந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சக்கரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த வெல்லத்தோடு சேர்ந்து அவளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கரையும் தன்மையாகிடும் ஃபுல்லாக. இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் இல்லைனா கூட எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். சரி, இதில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம்.